மதுரையில் இருக்க விவசாயிங்களோட சந்தை இந்த விலாக் தாங்க இன்னைக்கு எடுக்க வந்திருக்கேன். எவ்வளோ பேருக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்லாம் வந்து தெரில. இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஐட்டங்கள் மட்டும் நான் வந்து காமிக்க போகிறேங்க. ஸோ என்னென்ன காய்கறிகள், பழங்கள், அதே மாதிரி வந்துட்டு கிராசரிஸ் 10 ரூபாய் இருக்குது அப்படின்றது தான் இப்படி ஒரு சீரீஸ் பண்ணலான்னு சொல்லி ஆசையாக இருந்துச்சு எனக்கு. நிறையா ஷாப்புக்கு போயிருக்கோம், நிறையா மாலுக்கு போயிருக்கோம், நிறையா ப்ரமோஷன் வீடியோ கூட நான் வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேங்க. பட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். இது நம்ம மதுரையில் இருக்க தீக்கதிருங்க, குருத்தேட் இருக்க அடுத்த ஸ்டாப் தீக்கதிர். இங்கே நான் 20 ரூபா கடை, இந்த ஸ்மார்ட் கண்ணன் ஸ்மார்ட்லாம் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சந்தை வந்து இருக்குங்க. ஸோ இன்னைக்கு நான் காமிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஐட்டங்கள். நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான். வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், அதுக்கப்புறம் அந்த சைடு இருக்கிறது என்னன்னு தெரியல, முருங்கைக்காய், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக விவசாயிகள் அவங்க விளைவிச்ச காய்கறிகளை, பழங்களை இங்கே கொண்டு வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. ஒரு ஊரில் ஒரு நாளைக்கு வந்துட்டு சந்தை வந்து போடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இந்த சந்தை வந்து இருக்கும். எனக்கு மறுபடியும் வந்து தோணுதுங்க, இதுக்கு லைக் வருமா, சப்ஸ்கிரைப் வருமா, ஷேர் வருமா, இந்த வீடியோ நல்லா போகுமா போகாதா அப்படின்லாம் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு எந்த ப்ரொமோஷனும் இல்லாமல் நம்ம போய் அவங்களுக்காக நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒரு 4 பேரோ 5 பேரோ போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைடு வந்தேன்னா எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க. இந்த அண்ணா கிட்ட மளிகை ஜாமான்லாம் இருந்துச்சு. எது எடுத்தாலும் 10 ரூபான்னு வந்து சொன்னாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பள வகையில் ஒரு 50 வகை வந்து வச்சுருந்தாரு. பேட் அப்பளம் வச்சுருந்தாரு. நான் எங்கள் அக்கா பையனோட வந்து போயிருந்தேன்னா அவனுக்கு மீல் மேக்கர்னால் ரொம்ப வந்து பிடிக்கும். அதனால் வந்துட்டு மீல் மேக்கர் வாங்கியிருந்தான். உங்களுக்கு பெருசும் இருக்குது, சின்னதும் இருக்குது. அதுவும் 10 ருபீஸ் தான். பேட் அப்பளம் இருக்குது, பாக்கு அப்பளம் இருக்குது, வட்ட அப்பளம் இருக்குது, மோதிர அப்பளம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய அப்பளம் இருந்துச்சுங்க. அது போக வந்துட்டு இந்த நமக்கு ABCD அப்படின்லாம் வந்து அப்பளம் பொரியும்ல, கலர் கலராக, அந்த மாதிரி கூட வந்துட்டு வச்சுருந்தாங்க. வடகம், தாளிப்பு வடகம் வந்து வச்சுருந்தாங்க. ரொம்ப ஃபேமஸுங்க. கேரளாலலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஃபேமஸ்ஸு. இந்த தாளிப்பு வடகம் வந்து ஒரே ஒரு வடகம் நீங்கள் போட்டாலே வந்து போதும், குழம்பு நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த மாதிரி செம சூப்பராக இருக்கும். அந்த தாளிப்பு வடகமும் இவர்கிட்ட இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணாவா ஒன்று வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் வந்துட்டு இந்த அப்பளம் வந்து பொரிஞ்சு வரும்பா அப்படி சொல்லி சொன்னாங்க. ஓகேண்ணா அதையும் கூட வச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லிட்டேங்க. இது போக எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. 10 ரூபாய்க்கு இதெல்லாம் வந்து கிடைக்குமா, இப்படி பேக்கெட் போட்டு தருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. 10 ரூபாய் தனியாக, 20 ரூபாய் தனியாக, 30 ரூபாய் தனியாக அப்படின்னு போடலான்னு வச்சுருக்கேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கிடைக்குமா, இல்லை இந்த வீடியோ நல்லா போகுமா, எல்லாரும் பார்ப்பாங்களா அப்படின்லாம் எனக்கு வந்து தோணிகிட்டே இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைங்க. விவசாயிங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு சப்போர்ட் கொடுக்கணும். எவ்வளவோ ப்ரமோஷன் வீடியோ, எவ்வளவோ ஷாப்லேருந்து நான் வந்து எடுத்திருக்கேங்க. பட் எனக்கு வந்துட்டு இங்கே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. வீடியோ எடுத்தது ஹைட்லேருந்து எடுத்ததுனால நான் உட்காந்துட்டேங்க. இங்கே வந்து பாருங்களேன், பூண்டெல்லாம் வந்துட்டு பேக்கெட் போட்டு வச்சுருக்காங்க 10 ரூபாய்க்கு. புளி 10 ரூபாய், பட்டை 10 ரூபாய், கிராம்பு 10 ரூபாய், ஏலக்காய் 10 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டமுமே இருக்குங்க. நான் வந்து எனக்கு பாக்கப்பளம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு மோதிர அப்பளம்னா பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் அப்பளம் தான் பிடிக்கும். ஆளுக்கு ஒரு அப்பளத்தை எடுறா அப்படின்னு சொல்லிட்டு 3 அப்பளம் வந்துட்டு எடுத்துட்டேங்க. இதில் ஒன்று எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் காராமணி அப்படின்னு சொல்லுவாங்களா, அது இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, அது அந்த சைடு பாருங்களேன் இட்லி பொடி இருக்குது, சக்தி மசாலா பொடி இருக்குது, புளியோதரை பொடி இருக்குது. இந்த மாதிரி நிறையா பொடிகள் கூட அவங்க வந்து வச்சுருக்காங்க. இது போக இந்த சைடு வந்து பார்த்திங்களா காஞ்ச மிளகா வந்து வச்சுருக்காங்க. அந்த சைடு வந்துட்டு அந்த அண்ணா ஒரு அட்டையில் எடுத்தாங்களா, அது என்ன தெரியுமாங்க, பட்டை சோம்பலாக வந்துட்டு இருக்கும்ல, அதுதாங்க அது. ஸோ இந்த மாதிரி அந்த அண்ணா வந்து தனித்தனியாக கவரில் போட்டுமே வந்து வச்சுருக்காங்க. நான் கேட்டதுமே அந்த அண்ணா வந்துட்டு அந்த கவரையுமே எடுத்து வந்து காமிச்சாரு. நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கனாலும் 10 ரூபாய் தான்ப்பா, இல்லைன்னா பட்டை தனியாக, கிராம்பு தனியாக, ஏலக்காய் தனியாக, முந்திரி தனியாக, இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பான்னு சொன்னாங்க. கருப்பு எள்ளெல்லாம் வந்துட்டு இருந்துச்சுங்க. இப்படி குட்டி குட்டியாக அழகழகாக வந்துட்டு பேக் போட்டு வச்சுருக்காங்க. பச்சை கலர் பாசி பருப்பு இருக்குல்ல, அது இருக்குது. தட்டம் பயிர் இருக்குது. இன்னும் எக்கச்சக்கமானது இருக்குது. ஒரு சில ஐட்டத்துக்கு நிஜமான எனக்கு வந்து பேர் தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த அண்ணாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரோடுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்ணாவோட இந்த குட்டி மளிகை கடை இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனிக்கிழமை மட்டும்தாங்க வந்துட்டு இருக்கும். இந்த அண்ணாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். நீங்கள் எது வேணாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாமே 10 ருபீஸ் தான். நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். 100 ரூபாய் கிட்ட
வந்திருக்கும். ஸோ இந்த அண்ணா கிட்ட நான் வந்துட்டு வாங்கிட்டேன். ஒரு குட்டி கவரில் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க. அப்படியே நான் வந்துட்டு உள்ளே வந்தேங்க. இந்த மாதிரியான குட்டி குட்டி கிண்ணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 10 ருபீஸ் தான். 20 ருபீஸ் இருக்கிறதுனால அவங்கள நான் வந்து கவர் பண்ணல. அடுத்த வீடியோவில் அவரை வந்து நான் காட்டுறேன். அப்படியே அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஐட்டங்கள் வந்துட்டு இருக்குது. அந்த சைடு வந்துட்டு இன்னொரு தடவை 30 ரூபா 40 ரூபா பலாப்பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் அந்த சைடு சொன்னாங்களா, அதனால அந்த சைடு நான் போகலை. அப்படியே இந்த சைடு எடுத்துட்டேன். என்னோட லெஃப்ட் சைடு நான் வந்து எடுத்துட்டேன். இந்த சைடு வந்து பாருங்களேன், உங்களுக்கு நிறைய ஐட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. எந்த கடையில் 10 ரூபா இருக்கோ அவங்கள மட்டும் நான் காட்டுறேங்க. இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு இருந்துச்சுங்க. நிறைய பேருக்குலாம் வந்து கருவாடு வந்து பிடிக்கும். ஆனால் நான் சின்ன பிள்ளையிலேருந்து இந்த கருவாடு டேஸ்ட் வந்து எனக்கு வந்து தெரியாது. ஆனால் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பணியாரம் 5 ரூபாங்க இந்த பணியாரம். ஸோ நம்ம வந்து 10 ரூபாய்க்கு 2 பணியாரம் வந்துட்டு வாங்கிக்கலாம். பெரிய பெரிய பணியாரங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கடை மாங்காய், கத்திரிக்காய், கோவக்காய், அதுக்கப்புறம் சொரக்காய், இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் இருக்குது. எல்லாமே 10 ருபீஸ் தான். இந்த மாதிரி பிளேட்டில் தனித்தனியாக வந்து வச்சுருப்பாங்கங்க. ஸோ இவங்கக்கிட்ட 10 ருபீஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டேன்னா 20 ருபீஸ் ஷாப்லேயே வந்துட்டு எடுத்துட்டேன், 30 ருபீஸ்க்கு எடுத்துட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு 20 ரூபா 30 ரூபா ஐட்டங்கள்லாம் வந்து போடுறாங்க. இந்த இடத்துக்கு ஏன் வந்திருக்கேன் தானே நினைக்கிறீங்க. இது வந்துட்டு ஒரு ஃப்ரூட்ஸ் ஷாப்புங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 10 ரூபா தான். 10 ரூபாய்க்கு திராட்சை, 10 ரூபாய்க்கு வந்துட்டு இந்த மாதிரி மிக்சட் ஃப்ரூட் இருக்கும். தர்பீஸ் பழம் இருக்குது, அன்னாக்ஷி பழம் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டிருக்காங்க. ஒரு கப்பில் போட்டு மேலே வந்துட்டு கடுகு பொடி போட்டு கொடுப்பாங்க. 2 பீஸ் பப்பாளி பழம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ருபீஸ்க்கு வந்து வச்சுருக்காங்க. திராட்சை, கருப்பு திராட்சை, அதுக்கப்புறம் உங்களுக்கு பச்சை கலர் திராட்சை, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். மாங்காய் பார்த்தீங்களா, இது மிளகா பொடி, கடுகு பொடிலாம் போட்டு வாய் எச்சு ஊறிடுச்சுங்க. நான் வந்து வழக்கம் போல் மாங்காய் பைத்தியம்ன்றதுனால நானுமே வந்து மாங்காய் வாங்கிட்டேன். இல்லை உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் தனியாக வந்து வாங்கிக்கலாம். தர்பீஸ்லாம் தனியாகவும் வச்சுருக்காங்க. கியூபாவும் கட் பண்ணி நமக்கு டம்ளரில் போட்டு தருவாங்க. எல்லாத்து மேலேயும் டாப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொடி மாதிரி போடுறாங்க. அல்டிமேட்டாக வந்துட்டு இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் அந்த பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அதை வந்து ஆக்சுவலாக நான் பார்சல் தான் வாங்கினேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த இடத்துல இருந்து சாப்பிடல. ஏன்னா ரஷ்ஷாக இருந்துச்சு. வீடியோ வேற ஒரு கையில் எடுத்துகிட்டு இருந்தேன்னா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ன்லாம் இருந்துச்சுங்க. ஸோ எந்த ஸ்வீட் கார்ன் எடுத்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் மட்டும்தாங்க. நீங்கள் 2 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நமக்கு ரேட் வந்து கம்மி பண்ணி வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் கார்ன் வந்துட்டு 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்கின மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொன்று வந்து காட்டுறேன் பாருங்களேன். பொரி உருண்டை யாருக்குங்க பிடிக்காது. பொரி உருண்டைலாம் இருந்துச்சு 10 ரூபா தான். பாப்கார்ன் இருந்துச்சு, அவில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, உடச்ச கடலை, அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு என்ன கடலைன்னு எனக்கு வந்து தெரிலங்க. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொரி இருந்ததுனால எங்கள் டேடிக்கு பொரினாலே ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து பொரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா கடலை போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கடலை, உடச்ச கடலை இருக்கும்ல, அந்த கடலையும் வந்து போட்டாங்க. ஸோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி தான் வாங்கினேன். அந்த அக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த இன்னொரு கடலை இருக்குது பார்த்திங்களா பக்கத்தில், பிளாக் அண்ட் அது கடலை பேர் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவள், இது எல்லாமே சேர்த்து எனக்கு ஃப்ரீயாகவே வந்து போட்டுட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3மே சேர்த்து 30 ரூபாய்க்கு தான் வந்து வாங்கினேங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஐட்டங்கள் இருக்குது. இந்த 10 ருபீஸ் சீரீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரியான விவசாயிங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்கா எனக்கு 20 ருபீஸ் சீரீஸ் வந்து போடுங்க அப்படி சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ருபீஸ் சீரீஸ் வந்து போடுறேன். இந்த பலாப்பழம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். 20 ரூபாய்க்கு இந்த மாதிரி வந்துட்டு 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு, 20 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருக்க தட்டை, இந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த சந்தைக்குள்ள வந்துட்டு இருந்துச்சு. ஒருவேளை இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருமே லைக் பண்ணீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா 2வது பார்ட் வீடியோ போடுறேங்க. பாய்ங்க.